பாப்பா வா குழந்தை பாரு எப்படி அழுகுறான். மோனிகா பிரபு எழுந்துருங்க, விடிஞ்சிடுச்சு. அம்மா ரொம்ப குளிர்துமா, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கம்மா. ஆமாமா எனக்கும் ரொம்ப குளிருது, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. இங்க பாரு, எழுந்துக்கிறீங்களா? உங்க 2 பேர் மேல தண்ணி ஊத்துவா. 2 பேரும் சரியான தூங்கு முஞ்சிங்க. வேணாம் வேணாம், நான் எழுந்துக்கிறேன். எழுந்து போய் குளி, 1 வாரம் ஆகுது குளிச்சு. சரி மோனிகா நீ எழுந்து குளிமா. மோனிகா அம்மா பாத்தியா, எப்ப பார்த்தாலும் நம்ம 2 பேரையும் திட்டிட்டு இருக்காங்க. இவனை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆமாண்ணே, இவன் வேற 1 வாரமா குளிக்கல. பேசாம நம்ம இவனை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல போட்டுடலாம். சரி மோனிகா, அவனை நைஸா அப்படியே பேக் பண்ணு. இப்ப வா மோனிகா, ஜாலியா தூங்கலாம். மறுபடியும் இதுக்கு 2 தூங்குதுங்களா? பிரபு எழுந்துரு. அம்மா எழுதிட்டேன். ஆமா ஐசக் எங்க காணோம்? இங்கதானே படுத்துட்டு இருந்தா. அம்மா ஐசக் ரொம்ப நாளா குளிக்கவே இல்லைல்ல, அதனால அவனை பாத்ரூம்ல குளிக்கிட்டு வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டோம். டேய் அவனை டெய்லி நான் குளிப்பாட்டுறேன்டா. சின்ன குழந்தைய பாத்ரூம்ல விட்டு வந்துட்டீங்களா லூசு பசங்களா? பாப்பா வா குழந்தை பாரு எப்படி அழுகுறான். குழந்தைக்கு பாரு எப்படி ஜலதோஷம் பிடிச்சிச்சு. பிரபு டாக்டருக்கு போன் பண்ணு. சரிம்மா, டாக்டருக்கு கால் பண்றேன். அண்ணே டாக்டருக்கு சீக்கிரம் கால் பண்ணினே, அவனுக்கு வந்து பெரிய ஊசியா போட போறாரு. சரி மோனிகா. ஹலோ டாக்டர். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரி சரி உடனே வரேன். நான் தான் ரோசி, எல்லாருக்கும் போட ஊசி. சொல்லுங்க, யாரை குணப்படுத்தணும்? டாக்டர் என் பையன் ஐசக், இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. இந்த பையனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடாதான் சரியாகும். ஐயோ இன்ஜெக்ஷனா அம்மா இருக்கு, வேணாமா வேணாமா. இங்க பாருப்பா, அப்படி சொல்லக்கூடாது. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, அப்பதான் உனக்கு உடம்பு நல்லா ஆகும். அண்ணா ஐசக் ஊசி போறத பார்த்தாலே செம்ம ஜாலியா இருக்குனே. ஆமா மோனிகா, நமக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பான், நல்ல ஊசி குத்திக்கிட்டோம் அவனுக்கு. குழந்தைய பெட்ல படுக்க வைங்க. ஐயோ, இந்த பையனா இவ்வளவு மோசமான பையனா இருக்கா? இப்படி எட்டு வலிக்கிறானே. ஐயோ டாக்டர், என் பையன் மோசமான பையன் எல்லாம் இல்ல. ஊசினா கொஞ்சம் பயந்துட்டு இருப்பான். குட்டி கொஞ்சம் ஊசி போட்டுக்கடா தங்கம். சரி சரி, நான் திருப்பி ஊசி போட வரேன். ஐயோ, என்ன மறுபடியும் எட்டு வச்சிட்டானே. நான் எனக்கு ஊசி போடவே மாட்டேன். ஐயோ டாக்டர், டென்ஷன் ஆயிடாதீங்க, அவனுக்கு எப்படியாவது ஊசி போட்டே ஆகணும். நாங்க 2 பேர் சேர்ந்து அவனை புடிச்சிக்கிறோம், சரியா? மோனிகா வா, நம்ம போய் அவனை புடிச்சிக்கலாம். இந்த வாட்டி அவன் எப்படி எட்டி உதைக்கிறான்னு பாக்கலாம். மோனிகா நீ கை பிடிச்சிக்கோ, நான் காலை பிடிச்சிக்கிறேன். டாக்டர் வாங்க, சீக்கிரம் வந்து ஊசி போடுங்க. சரி சரி, இந்த ஊசி எனக்கு போட்டே ஆகணும். ஐயோ எனக்கு ஊசி வேணாமா, ஊசி வேணாம்னு சொல்லுமா. அம்மா எனக்கு வலிக்குமா, என்ன விட்டு சொல்லுமா. மோனிகா பிரபு 2 பேர் சேர்ந்து என் கை காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இரு உங்க என்ன பண்ற பாருங்க. அண்ணா தம்பி அடிச்சிட்டானா? அழாத மோனிகா, ஐசக் ரொம்ப பலசாலியா இருக்கிறான், என்னையே புடிச்சு தள்ளி விட்டாமா. ஐயா, இந்த பையனுக்கு என்னால ஊசி போட முடியாதுப்பா. இந்த பையனை எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். ஐயா டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க ஊசி போடலன்னா என் பையன் எப்படி சரியாவா? ஆமா டாக்டர், நீங்க ஊசி போடாமலாம் போக கூடாது, நீங்க கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணும். கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணுமா? இரு ஃபர்ஸ்ட் உனக்கு போடுற ஊசி. அப்போ நான் தட்ட ஊசி ஐயோ எனக்கு ஊசி போட்டுட்டீங்க.